இல்லை, என்ன விமர்சனம் பண்ணுறத பற்றி பர்சனலாவோ அல்லது என்னோட திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறத பற்றி நான் வந்து அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிற மாட்டேன்னா உதாசீனப்படுத்துறதுன்னு இல்லை. குறைகளை சொன்னாங்கன்னா உத்து கவனிப்பேன். அடுத்து அப்போ தான் நான் என்னை திருத்திக்க முடியும். நிறைகளை சொன்னாங்கன்னா அதை கேட்டும் கேட்காமலையும் கடந்து போயிடுறேன். நான் வளரணும்னா நான் குறைகளை நான் கேட்டாகணும். என்னோட குறைகளை காது கொடுத்து நான் கேட்கணும். நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டாலே அடுத்து படிக்க மாட்டோம், படிப்பு ஏறாது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல நிறைய பேர் உங்களை பிற்போக்குவாதின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டோமே, அதனால என்ன ஆகுதுன்னு கேட்குறேன். ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கேட்குறேன். அது ஏன் அது வந்து ஏன் உங்களை, பிகாஸ் அந்த கதை உங்களுக்கு அமையுது, இது நல்ல கதைன்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க இந்த கதையை பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி உங்களை போர்ட்ரே பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. பண்ணிட்டு போட்டுமேங்கிறது எனக்கு நான் உடன்பட்டாலும் இதில் பொருளாதாரமும் அடங்கியிருக்குல்ல. ஸோ அதையும் நான் யோசிக்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து கதை எழுதும்போது ஒரு ஆடியன்ஸை மனசில் வச்சுட்டு தான் எழுதுவீங்க. நான் தானே ஆடியன்ஸு, என்னைய மனசில் வச்சு தான் எழுதுவேன். ஸோ நந்தா எழுதுறீங்க. அந்த கதை வந்து கடைசியில் அந்த அம்மாவே வந்து ஒரு பையனை மாதிரி இருக்கு. இது ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு டவுட் வந்ததா? டவுட் வரவே இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த நந்தா கிளைமேக்ஸ்ன்றது இருட்டிண்டா ஆத்மா எம்டி வாசுதேவன் நாயரோட ஷார்ட் ஸ்டோரியோட எண்டு. அதை தனியாவர்த்தனம்னு படம் எடுத்தாங்க. அதில் மம்மூட்டி நடிச்சிருந்தார். அதில் இதே தான் நடக்கும். இதில் வந்து இவன் அதில் அவன் பைத்தியக்காரன். மம்மூட்டி பைத்தியக்காரனை நடிச்சிருப்பார். இதுதான் நடந்தது. அந்த படம் அவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த படம் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ் தான் என்னை இதை எடுக்க தூண்டுச்சு. அதுவும் ஒரு விதமான மோட்சம்னு பார்க்குறீங்களா? அதை மோட்சம்னு சொல்ல முடியாது. அந்த சின்ன வயசில் தகப்பனையே அடித்து கொன்ன அந்த கோபம் அதுக்கப்புறம் மாறுவான்னு பார்த்தாக்க கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அப்படின்னோடனே வேற வழி இல்லை, இவன் இருந்தான்னா இன்னுமே ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்றது தான் அந்த அம்மா கேரக்டரோட முடிவு. அது நான் எடுத்த முடிவு இல்லை, அந்த அம்மா எடுத்த முடிவு. அது எப்படி சொல்றீங்க? நீங்க எழுதும்போது அதுவாகவே வந்துச்சு? இல்லை, எந்த தாயும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு தாய் போய் மகனை நடக்குது முடியாமல் பெட்லேயே படுத்து கிடக்கிற மனசெலவுலையாவது தாய் வந்து ஐயோ இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாளே தவிர மனசெலவுலையாவது நினைப்பா. உடனே தாய்மே இழிவாக பேசுகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் அது இருக்குது. நான் கடவுளில் அந்த பொண்ணு இறக்குறது வந்து அதுதான் அவளுக்கு நிம்மதி, அது ஆக்சுவலி ஒரு ஹாப்பி என்டிங் தான் அப்படின்னு தோணுதா? என்னை பொறுத்தளவுக்கு அந்த அகோரிகளை பொறுத்தளவுக்கு அது ஹாப்பி என்டிங். ஜனங்களை பொறுத்தளவுக்கு அது வந்து சேட் என்டிங் தான். ஆனால் அந்த சேட் என்டிங்கை ரொம்ப போட்டு கதற விடாமல், மியூசிக்கில் என்ஹான்ஸும் பண்ணாமல் ஷட்டிலாகவும் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு மரியாதை சேர்த்தவர் இளையராஜா. அவரோட கையில் இருந்தது அது கடைசியில் அவர் இந்த பகவத்கீதையை போட்டு விட்டு அந்த பொண்ணை கழுத்தெடுத்து அப்புறம் பகவத்கீதையை போட்டு விட்டு அது நீங்கள் இது இல்லை அவர் சஜஸ்ட் பண்ண